போட்ட Dress இந்த Dress-ஐயும் எங்க அம்மா தம்பிக்கு போட்டாங்க. அந்த போட்டோவை இந்த வீடியோல அட்டாச் பண்ணோம். அக்கா எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? அடுத்தது வந்து இத நாங்க குட்டி பிள்ளையில இருக்கும்போது எங்க அம்மா இந்த ரிங்ஸ் எல்லாம் வீடியோல என்ன பார்க்க போறேன் தெரியுமா? என்னோட குட்டியோஸ் Dress கொஞ்சம் பிளாக் ஜாமா எல்லாம் பார்க்க போறோம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்லாம் வந்து விடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் போட்ட Dress. தாங்கோ இதத்தான் நான் ஃபர்ஸ்ட் போட்ட Dress. ஏதோ பேசு. இந்த Dress அழகா குட்டியா இருக்குல்ல அக்கா? குட்டியா எவ்வளவு குட்டியா இருக்கு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம குட்டி வயசுல இப்படிதான் Dress போட்டுருந்த போல. இதான் நான் ஃபர்ஸ்ட் போட்ட சாக்ஸ், குட்டி கேப். நான் இப்ப போட்டு பார்க்கட்டா? போட்டு பாரு எப்படி இருக்குன்னு. எப்போ போயிடுச்சு, கொஞ்சம் போயிடுச்சு. இது வந்து நான் 3 months இருக்கும்போது இந்த Dress போட்டேன். எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. ஃபிஷ் இதுல போட்டுருக்கு. ஓகே, இதை மடிச்சு வச்சு இது வந்து கயிறு. கயிறு விடாத, விளையாடாக்கா. இதுவும் அப்பம் போட்ட Dress தான். இதுல வந்து ஆமை இது போட்டிருக்கு. ஆமா, முதுகுல ஒரு ஃப்ளவர் இருக்குது போட்டிருக்கு. இதை மடிச்சிடுவோம். இதான் என் குட்டி வயசு Dress. இப்படி முன்னாடி திருப்பி இப்படி பிடிச்சு காட்டு, அவங்களுக்கு தெரியாதா? இந்தா என்ன பிடிச்சு தேனி பிச்சை போட்டுருக்கு. விளையாடாத, இதான் மடிச்சு வச்சுது. ஓகே அக்கா, அம்மா என்ன மடிப்பா? மடிச்சு இதை எடுத்து அதில் வச்சு அப்படியே வச்சுதான் அடுத்த Dress. இதான் ஒழுங்கா காட்டினா அவங்க எப்படி பார்க்க முடியும்? அந்த ஃபுல்லா அந்த காது இல்ல, காது இல்ல, இதான் தாதி ஜேஸ்பி. ஓகே, இதே முன்னாடி பட்டன் இருக்கா, மடிச்சு வச்சு சீதா. இது வந்து அடுத்தது ஒரு Dress. இது வந்து ஒரு டாப். அடுத்து இது வந்து ஒரு ஜீன்ஸ் கட். இத பிடிக்குதா? ஓகேக்கா. இதுல வந்து ஃப்ளவர் டிசைன் போட்டுருக்கு. இல்லையா இந்த ஃப்ளவர் இதுல டாப்போட மேட்ச் தான், ரெண்டும் ஒண்ணுதான். ஆமா,
packet, இங்க ஒரு packet, பின்னாடி 2 packet, 4 packet இருக்கு. அக்கா வா மடிச்சுமா மடிச்சுலாம் வைக்க வேண்டாம், நான் காட்டிக்கிட்டேன். ஓகே, இது எங்க அக்கா Dress தான். இத எங்க அக்காவும் போட்டுட்டு பத்திரமா வச்சு நானும் போட்டுக்கிட்டேன். இப்ப எங்க அம்மா இதைத்தான் பத்திரமா வச்சிருக்காங்க. அக்கா இதை நீ இப்போ போட்ட சேருமா? சேரு. அது எவ்வளவு குட்டியாண்டு இதுக்கு. இப்ப அக்கா எப்படி வளர்ந்துட்டேன். அதை மடிச்சு வச்சுது அக்கா, இதை மடிச்சு வச்சிருந்தேன். அக்கா நீ இதெல்லாம் ஈஸியா மடிச்சுதான். இது அப்படி மடிச்சு கையை யார் மடிப்போம். ஓகேக்கா. ட்ரெஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை போட மாதிரி எடுத்த ட்ரெஸ். அதோட செட்டு தான் இந்த பேண்ட்டும். பேண்ட் எனக்கு சின்ன வயசுல பேண்ட் இப்போ டவுஸ். இது வந்து டவுஸ் நான் மாத்தி சொல்லிட்டேன். டிங்கி டாங்கி டிங்கி டாங்கி டிங்கி. இதா இப்போ இது உனக்கு சேருமா? சேராதக்கா. இதுல வந்து இங்க ஒரு பேக்கெட், இங்க ஒரு பேக்கெட் ஜிப் இருக்கு. ஜிப் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். திறக்க முடியல. டைட் ஆயிட்டோ? ஆமாக்கா டைட். அப்படின்னா வேண்டாம். இங்கனே ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஜிப்பு போட்டு ஒரு பேக்கெட்டு, இங்கனே ஒரு ஜிப்பு போடாம ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆனா பின்னாடி இதுல ஒரு பேக்கெட் வைக்கல. ஓகே, ஒரு ஷார்ட் பேக்கெட் இருக்கு. ஷார்ட்ல ஒரு பேக்கெட் இருக்கா? ஓகே, மடிச்சுடுவோம். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை போடாம எடுத்த ட்ரெஸ். பட்டு பாவாடை அழகா இருக்கா. பட்டு பாவாடை ரெடியா? இது பிடிக்குதா? அத கட்டத்தா. இது வந்து பர்பிள் கலர்ல இருக்கு. இதுக்கு வந்து கொக்கி இல்ல, இது வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸையும் எங்க அம்மா தம்பிக்கு போட்டாங்க. அந்த போட்டோவை இந்த வீடியோல அட்டாச் பண்ணோம். ஓகே, இத மடிச்சு இத நீ மடிச்சுது. அக்கா இத மடிச்சுது. அக்கா இத எனக்கு ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ். இத எங்க அம்மா தாத்தா தான் எடுத்து கொடுத்தாங்க. பின்னாடி திருப்பி காட்டுல ஃப்ளவர் தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. கலர் போடுறதுக்குலாம் நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸையும் எங்க அம்மா ஒரு தடவை எங்க தம்பிக்கும் போட்டாங்க. இத ஃபர்ஸ்ட் என்னோட பர்த்டேக்கு எங்க பெரியம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ். அக்கா இல்ல கயிறு வேற. கயிறு கட்டிக்கலாம், போட்டுட்டு கட்டிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டான்ஸ் கட்டு கொடுத்த ட்ரெஸ். நல்லா இருக்கு. இதுல ஒயிட் கலர், இங்க ஃபுல்லா ரெட்டு, கீழே ஒயிட் இருந்தது. பின்னாடி இத கையை விடு. பின்னாடியும் முன்னாடியும் ஒன்னா இருக்கு. என்னோட ட்ரெஸ் வந்து நிறைய இருக்கு. அத வந்து இந்த வீடியோல அட்டாச் பண்ணா ரொம்ப பெருசாயிடும். உங்களுக்கே பார்க்க இன்ட்ரெஸ்ட் வராதுன்னு இது 100 நாள் என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் நிறைய காட்டுறோம். என்னோட தம்பியோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எங்க சித்திக்கு தம்பி பிறந்ததுனால அத அங்க கொடுத்துட்டோம். அதனாலதான் எங்க தம்பிக்கு கம்மியா காட்டணும். என்னடா என் தம்பி
எங்க தம்பிய காணேன்னு பாக்கீங்களா? என்ன செய்யறான்னு இருந்தா பாருங்க. இப்படி படுத்து கிடந்துகிட்டு ஹிரா அப்படி படுத்து கிடந்துகிட்டு உருளாத இருக்கு. நீனும் வந்து ட்ரை பண்ணி அக்கா வேலை நீ வேணா சரி. இதான் நான் ஃபர்ஸ்ட் போட்ட செப்பல். இது எங்க தம்பி ஃபர்ஸ்ட் போட்ட செப்பல். இது வந்து எங்க தம்பிக்கு வாங்கின ஷூ சாக்ஸும் அட்டாச். எங்க தம்பி என்ன செய்யறான்னு பாருங்க. குட்டி ஐஸ் ஷூவை போட்டுட்டு இருக்கான், சாக்ஸ் போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் உனக்கு சேராது சேராது. ஆமா சேராது. நாங்க சின்ன வயசுல இருந்த பிளாக் ஜாமா எல்லாத்தையும் பார்ப்போம். நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க பிளாக் ஜாமாவை எல்லாம் பார்ப்போம். இதான் வந்து ஒரு கொட்டு பொம்மை. இப்படி கீழே தூக்கி விட்டா கொட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நாளாகனே இது கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. நிற்கும் போது இந்த கொட்டு ஸ்டெப் ஆயிட்டு இருந்தா ஓகே. நம்ம அடுத்த பதில பார்த்துவோம். அடுத்ததான் இந்த கொட்டு. இதோட ஸ்டிக்லாம் பிஞ்சிடுச்சு. நாங்க அதனால இப்படி கைட்டு தான் எப்பவுமே அடிப்போம். இந்த கயிறுக்கும் இந்த கழுத்துல போட்டு கடிப்போம். இது வந்து பிஞ்சிடுச்சு. இப்படி கையில பால் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து பிஞ்சிடுச்சு. வைக்க விழுந்தது. இது வந்து தவழ்ந்த பொம்மை. இதான் நான் உங்களுக்கு விட்டு காட்டேன். ஓகே, இப்போ வந்து அவ்வளோதான் ஓடுதா. அதுக்குள்ள ரிப்பேர் ஆயிடுச்சு. ஐயே ஆமா, இது வந்து கொஞ்சம் தான் ஓடுது. கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இதை வச்சு அடுத்த பொருளை பார்த்துவோம். இது வந்து ஒரு பம்பை தான். இப்படி சுற்றி விட்டா கலர் லைட் எரியும். கலர் லைட் இந்த பாய் எங்க வச்சிருக்கீங்க? பம்பை தான். இப்போ இதை வச்சுட்டு வேற எதை எடுத்துவோம். எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? சும்மாதான். ஓகே, இங்க வந்து உட்காந்துக்கும். இது வந்து ஒரு பொம்மை. பிக்கி சுற்றி விட்டா ஓடும். இது ரிப்பேர் போயிடுச்சு. இது எங்க அம்மா நாங்க குட்டி பிள்ளையில இருக்கும் போது இதை சுத்தி விடுவாங்க. நாங்க இதை பார்த்து சிரிப்போம். ஓகே, இதை வச்சுட்டு அடுத்த பொருள் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு ஃபிஷ். இதோட பின்பாட்டு பிஞ்சிடுச்சு. இது வந்து மெதுவா அழகா மெதுவா போகும். Bah, ஓகே, அவ்வளோதான். ஓகே, இதை வச்சுட்டு அடுத்த பொருள் காட்டுவோம். இது வந்து ஷேவல். இது வந்து அதோட அம்மா குட்டி இருக்கு. இது வந்து இப்படி
வந்து இப்படி இழுத்தா இப்படி இழுத்துட்டு கையில வச்சாதான் போகும். இப்படி தரையில விட்டா இங்க இருந்து இப்படி நின்னுகிட்டு இப்படி லேசா தூக்கிட்டே போயிடும். இது வந்து திப்பர் ஆயிட்டு அதான் இது போகவே மாட்டேங்கி. சும்மா நம்மளே தள்ளிக்கலாம், தள்ளிக்கிட்டு விளையாண்டுக்கலாம். தள்ளி விடாத. இது வந்து ஒரு ஹார்ட் பொம்மை. பின்னாடி வந்து ஒரு ரவுண்டா ஒன்று இருக்கு. இதுல வந்து ஆச்சு. இப்போ உங்களுக்கு இதை விட்டு கட்டேன். அக்கா இதான் தள்ளிப்போ. நான் இங்க இருந்து பிடிச்சது. இது ஓடுமா? இதா தெரியல. ஓடே மதிக்கி. ஆமா இது ஓடாத. இது எப்படி அப்படின்னு நான் கொண்டு வந்தாலும் இது எப்படி கொண்டு வந்தாலும் கலர் லைட் எதுவும் இதுல பேங்கு கொண்டு வந்து கலர் மட்டும். அடுத்தது வந்து இது சேப்ஸ். நிறைய சேப்ஸ் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி காட்டேன். இந்த மாதிரி சேப்ஸ் இருக்கும். இதை எப்படி கவுத்தி வச்சு ஆட்டோமேட்டிக்கி அம்மா மாட்டித்தாங்க இருந்தாங்க. இப்ப இத அந்த ஷேப்ஸை பார்த்து அந்த மாதிரி போடணும். உள்ள போயிடும். இந்த பேச்சு காட்டு. நான் இதை போட்டு இங்க இதுல வந்து நம்பர் கூட எழுதி இருக்கும். ஒன்னு போடுவோம். ஒன் இங்க போடு. போடு. இதை போடு. இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நாங்கள் சொல்லுங்க போட்டு விளையாடுவோம். போட்டு இப்போ வீடியோ எடுக்கிறதுனால நாங்கள் போட்டி போடல. அதுதான் இது அங்கே வச்சு. அடுத்தது ரெயின்போ கலர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ரெயின்போ இதை நாங்கள் குட்டி பிள்ளையில இருக்கும் போது எங்கள் அம்மா இந்த ரிங்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டுவாங்க. நாங்கள் இந்த ரிங்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெட், எல்லோ, ஆரஞ்ச், கிரீன், ப்ளூ இவ்வளோ போட்டுட்டு இந்த பாயை வச்சுக்கணும். அப்படின்னா பெரிய பாய் மாதிரி இருக்கும். கலர் பாய் செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் எழுதின நோட்டெல்லாம் காட்டுதேன். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணுங்க. ஆல்னு இருக்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.